ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெகல் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு வெளிவந்த 4 டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் குரூப் 4க்கான கலந்தாய்வு லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வெளியிட்டிருக்காங்க. அதோட நடைபெறும் நாட்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி வரையிலும் நடந்திருக்கும் அப்படின்னு நேற்று நைட் ஒரு 9 மணி பக்கம் வந்து அப்டேட் விட்டுருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், குரூப் 2A எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அப்ப குரூப் 4 கவுன்சிலிங் வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையில கலந்தாய்வு கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல அரசு விடுமுறை நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமையில கவுன்சிலிங் நடக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ குரூப் 2A எக்ஸாம் எழுதுறவங்க இதுக்கு வந்து வொரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த மாதிரி எப்பவுமே கோயின்சைட் பண்ற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. அது இன்னைக்கு வெளியிட்ட ஒரு அப்டேட். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்க இந்த கவுன்சிலிங் டேட் ஒரு பர்டிகுலர் டேட் அந்த டைம்ல வந்து நீங்க அட்டன் பண்ண முடியல, ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுன் சிச்சுவேஷனால உங்களால அட்டன் பண்ண முடியலன்னா எகெயின் ரீசான்ஸ் இருக்கா கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ரீசான்ஸ் கிடையாது. ஸோ என்ன டேட் கொடுக்குறாங்க, என்ன டைம் கொடுக்குறாங்க, அப்பதான் நீங்க வந்து கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு வந்து மறுவாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னும் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் அவங்க இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இத வந்து அவங்க விரைவாக தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து சொல்றாங்க. ஜஸ்ட் பாத்துக்கங்க. 2023 23யோட வருஷத்தோட ஒப்பிடும்போது 24ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பணிகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றோம் நாங்க. 2023ல கம்பேர் பண்றப்ப 2024ல ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்ப எக்ஸாம் டேட் வெளிவிட்டுச்சோ, எப்ப வந்து எக்ஸாம் ரிசல்ட் வெளிவிட்டாங்களோ, அதுலருந்து 30 வேலை நாட்களுக்குள்ள இந்த கலந்தாய்விற்கான பட்டியல் கவுன்சிலிங் லிஸ்ட் நேத்து வெளியிட்டாங்களா, அதுக்கு வந்து ஜஸ்ட் 30 டேஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட்க்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எக்செப்ஷன் இப்ப நீங்க சர்டிபிகேட் வந்து இந்த டேட்க்குள்ள பதிவேற்றம் செய்யுங்க. மறுபடியும் ஒரு மீள் பதிவேற்றம் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ் பல டேஸ் குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த டேஸ தவிர்த்து 30 நாட்கள் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் வெளிவிடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாரி 2024ல இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்வர்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டீங்க. உங்க சர்டிபிகேட்ஸ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதுல இருக்கிற தவறுகள சரி செய்யறக்கு 15 நாட்கள் குடுத்திருக்காங்க. ஸோ 2 வீக்ஸ் டைம் பக்கம் குடுத்திருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குரூப் 2A எக்ஸாம்ல குரூப் 4ஓட கவுன்சிலிங் வராது. ஸோ டெய்லியுமே அப்டேட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப வெரி ஆக்டிவா இருக்காங்க. நீங்க இப்போ படிச்ச நீங்க 2025ல ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா கூட 2025 எண்டுக்குள்ள சப்போஸ் இந்த ஜான், பிப்ரவரி இந்த மந்த்ல எல்லாம் நடக்கிற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இயர் எண்ட்லயே நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 2026க்குள்ள போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் படிக்கிறோம், ரிவிஷன் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம். கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, ரிவிஷன் பண்றீங்க. இது மட்டுமே தான். அதுக்கான எல்லா எய்டுமே இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு, புக்ஸ் இருக்கு, டெஸ்ட் எல்லாமே இப்ப அவைலபிள். இப்ப இது கஷ்டங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்க தேவையில்ல. சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாவே போதும். மிஸ்டேக்ஸ் அதிகமா தவிர்த்து நீங்க பண்ணீங்கன்னாவே போதும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகே. கீப் லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.